தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தெலங்கானா மாநில அரசியல் களத்தில் அதிரடி திருப்பமாக சட்டசபை தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ளார். தெலங்கானாவில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் திட்டமிட்டபடி 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறாது என்றும் அதற்கு பதிலாக 2029 மே அல்லது ஜூன் மாதங்களில் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த தேர்தல் மாற்றங்கள் அமலுக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின் தெலங்கானாவின் மொத்த நாடாளுமன்ற இடங்கள் 17 26ஆகவும் சட்டமன்ற தொகுதிகள் 119 182ஆகவும் உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர், இந்த தொகுதி மாற்றங்களுக்கு பிறகும் வரவிருக்கும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 117 சட்டமன்ற தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை தக்கவைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த அதிரடி அறிவிப்பு தெலங்கானா மற்றும் தேசிய அரசியலில் தற்போதே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாக்கள் காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகளின் தீவிர எதிர்ப்பால் மக்களவையில் தோல்வியடைந்தது. ஆனால் தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதல்வர் ரேவந்த் ரெட்டி தொகுதி மறுவரைக்கு பிறகு நடக்கவிருக்கும் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என்று பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது.